டியோ தமிழர்களுக்கு வணக்கம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினால் தன்னுடைய வாகனத்தில் இருந்த மேலதிக உதிரி பாகங்களை உடைத்தெறிந்த சாரதி. கொழும்பில் இருந்து சென்ற தொடருந்தினை இடைநடுவே நிறுத்திவிட்டு தப்பித்து சென்ற ஓட்டுநர். அதன் பின் பயணிகளுக்கு நேர்ந்த கதி. வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் சாரதி ஒருவருக்கு தண்டப்பணம் விதித்ததன் காரணமாக அவர் தன்னுடைய வாகனத்தில் இருந்த மேலதிக உதிரி பாகங்களை தனது காலினால் உதைத்து உடைத்தெறிந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் வவுனியாவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் இலங்கையில் பொதுவாகவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. பல இடங்களில் இவ்வாறு வாகனத்தில் அதிகளவு உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்டிருப்பின், அதாவது மேலதிகமான உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்டிருப்பின் அவற்றினை கழட்டும் நடைமுறையானது போலீஸ் அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதே போலதான் வவுனியா வைர புளியங்குளம் பகுதியில் வருகை தந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றினை மறித்த போலீசார் முச்சக்கர வண்டியின் சாரதியிடம் அவருடைய வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற மேலதிக பாகங்களை கழட்ட வேண்டும் என்று, இவ்வாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற இடத்தில் இவ்வாறான செயல் திட்டத்தினை குறித்த சாரதி செய்யாததன் காரணமாக அவருக்கு தண்டப்பணம் விதித்துள்ளனர். இந்த விடயத்தில் ஆத்திரமடைந்த குறித்த சாரதி தனது வாகனத்தில் இருக்கின்ற மேலதிக பாகங்களை காலினால் எட்டி உதைந்து உடைத்ததாகவும் போலீசாரினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் சாரதி அதிருப்தி அடைந்ததன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்தார் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுவாகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது இலங்கையில் அதிக இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் பல நன்மைகள் இருக்கு என்பது பலரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்தில் சிலர் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத விடத்து அவர்கள் அதிருப்தி அடைந்து இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இதே போன்றுதான் குறித்த சாரதியும் இவ்வாறு தன்னுடைய வாகனத்தில் இருந்த பாகங்களை காலினால் எட்டி உதைத்ததன் காரணமாக போலீசார் அங்கு நின்று இதனை பார்த்துவிட்டு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது அந்த வீதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மருதானையில் இருந்து பெலியத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து சாரதி இடைநடுவே நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதை அடுத்து அந்த தொடருந்தில் பயணித்த 500 பயணிகள் போக்குவரத்தில் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது நேற்றைய தினம் கொக்கல தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் மதியமே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கொக்கல புகையிரத நிலையத்தினை குறித்த தொடருந்து அடைந்த வேளையிலே குறித்த சாரதி திடீரென்று இடைநடுவே நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர் தப்பித்து சென்றுள்ளதாகவும் சம்பவத்தில் குறித்த சாரதிக்கு உடல்நிலை சரியில்லாததன் காரணமாக அவர் தலைமை ஓட்டுநருக்கு இந்த விடயம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளதை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இன்னும் அவர் செலுத்தி வந்த தொடருந்தில் 500 பயணிகள் பயணித்ததாகவும் அதன் பிறகு அவர் அங்கு தப்பித்து சென்றுள்ளதை அடுத்து அவர் தொடர்பில் எந்தவிதமான தகவலும் தெரிய வராத விடத்து சம்பவத்திற்கு விரைந்து செயற்பட்ட அதிகாரிகள் தொடருந்தில் பயணித்த பயணிகளுக்கான போக்குவரத்தினை ஏற்பாடு செய்ததாகவும் இன்னும் இந்த சம்பவத்தில் 500 பயணிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் வந்து தப்பித்து சென்ற சாரதி இவ்வாறு செயற்பட்டதன் காரணமாக அவர் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார் என்றும் அது மட்டுமல்லாது அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த விடயம் தொடர்பில் தொடருந்து துணை பொது முகாமையாளர் சிறப்பு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.